சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட தமிழ்நாடு மாவட்டங்களில் நாளை மாலை வரை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தற்போது இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் திரு பிரதீப் ஜான் இணைக்கிறார். வணக்கம் சார். கடந்த மாதம் வட மாவட்டங்கள்ல கணிசமான மழை பெய்திருந்தது. தற்போது 15 சென்டிமீட்டர் அளவிலும் 25 சென்டிமீட்டர் அளவிலும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கும் இன்றைய சூழ்நிலை? இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம பதிவாயிருக்க பாக்குறோம் சென்னை முழுக்க. அதுலயும் வட சென்னை பகுதிகளிலும் கத்திவாக்கம், எண்ணூர்ல கிட்டத்தட்ட 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்க பாக்குறோம். ஸோ இது மேலும் இரவு நேரத்துல மழையோட தீவிரம் அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு ஏர்லி மார்னிங் டைம்ல இன்னும் நல்ல மழை மேகங்கள் குவிந்து ஸோ நாளை காலையெல்லாம் கூட நல்ல மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா இடங்களிலுமே எளிதாக 10ல இருந்து 10 சென்டிமீட்டர் தாண்டிடும் தான் நினைக்கிறோம். அதுக்கப்புறமும் மழை தொடர்ந்து கிட்டத்தட்ட மாலை வரைக்குமே மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறோம். அப்போ போன டிசம்பர் மாதம் பெய்த அந்த மழை மாதிரி இந்த வாட்டி பெய்யாது அப்படி நம்ம இதன் மூலமா எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அது நம்ம மிச்சாங் புயல் அப்ப பெய்த மழையானது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 40 சென்டிமீட்டர் மழை நம்ம பதிவானது பார்த்தோம். அதாவது 3ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 3 டிசம்பர் அன்னைக்கு ஆரம்பிச்சு 4th நைட் வரைக்கும் அந்த ஒரு 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட நமக்கு எல்லா இடங்களிலுமே, சென்னையில மட்டும் இல்ல, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஸோ எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டர் கிட்ட நம்ம மழை பதிவானதை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இது இருக்காது. பட் இருந்தாலுமே ஜனவரியில 10 சென்டிமீட்டர்ன்றதே ரொம்ப ரொம்ப ரேர் கனமழைக்கு தான். நம்ம கடைசியா நம்ம கிட்டத்தட்ட ஜனவரி 21, 2021 நல்ல மழை பதிவானதை நம்ம பார்த்தோம். ஸோ சராசரியே பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் தான். ஸோ ஜனவரியோட மாத சராசரியே நமக்கு 2 சென்டிமீட்டர் தான். அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்த மழையை நமக்கு ஒரு சராசரி ஒரு அதிகமான மழை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 10 சென்டிமீட்டர்ன்றது ஒரு கம்மியான மழை கிடையாது. ஸோ எல்லா இடங்களிலுமே 10 சென்டிமீட்டருக்கு காலையில 8 மணி வரைக்கும் அந்த டைம்ல நமக்கு மழை பதிவானது அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்ப கடலோர மாவட்டங்கள்லயும் நல்ல மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா டெல்டா மாவட்டங்களும் மழை இருக்கும். பாண்டிச்சேரி, கடலூர் மாவட்டங்களும் நல்ல மழை இருக்கும். பட் அதிகபட்சமான மழை காலை நேரத்துல நமக்கு அந்த கண்வாரி காற்றின் அதாவது இடது பக்கத்துல அந்த கிழக்குல வர காற்றும் மேற்குல வர காற்றும் அந்த மோதுகின்ற இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஏரியா நம்ம வட தமிழகத்துல உள்ள அந்த 4-5 மாவட்டங்கள் தான் நம்ம பாக்குறோம். ஸோ அங்கதான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டா இருக்கும். அதுல எங்க அதிகம் நம்ம சொல்ல முடியாது, முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்ல புயல் சார்ந்த மழையா இருந்தா நம்ம எளிதாக நம்ம சொல்ல முடியும் இந்த நேரத்துல மழை மேகங்கள் விழுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு மோதல் சம்பந்தமா இல்லாட்டி ஒரு ஈஸ்டர்லி காற்றின் குவிப்புனால வரதை அவ்வளவு எளிதா நம்மளால சொல்லிட முடியாது. அதனால இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ அங்க அதிகபட்சமான மழை எங்கன்றது நம்மளால உறுதியை எடுத்து பின் பாயிண்ட் பண்ணி நம்மளால சொல்ல முடியாது. போன தடவை வடகிழக்கு பருவமழை பெய்த போது கணிசமாக மழையளவு இருந்தது. சில இடங்கள்ல 71 சென்டிமீட்டர் மழையளவு வரைக்கும் மழை பெஞ்சதை நம்ம பார்த்தோம். இந்த வாட்டி அந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஏதாவது ஒரு பகுதியில அதிகமான மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா திரு பிரதீப் ஜான்? இந்த மழையோட அதிகபட்ச மழை நம்ம பார்க்கும்போது அது நம்ம அந்த KTCC, அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்கள்ட்ட நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நாளை மாலைக்கு மேலே அந்த மழை குறைந்து விடும். அதுக்கப்புறம் நம்ம தென் மாவட்டங்கள்ல மழை டியூஸ்டே, செவ்வாய் மற்றும் புதன்கிழமை மழை தொடர்ந்து பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேபி தேர்ஸ்டே வரைக்கும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஸோ அதிகனமான மழைன்றது நம்ம இப்போ பார்க்க போறது இந்த பகுதிகள். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு காற்று சுழற்சி, அதாவது இப்போ இந்த காற்று சுழற்சி, மேலடுக்கு சுழற்சியானது இலங்கைக்கு கீழே இருக்கிறது. அது மேலும் நகர்ந்து இந்த மால்தீவ்ஸ் வழியாக நகர்ந்து அரபிக்கடல்ல அந்த சுழற்சியானது அப்படி இருக்கும். ஸோ அப்படி போகும்போது இந்த தென் மாவட்டங்களிலும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாஞ்சோலையில நம்ம சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி கிழக்கு காற்று வந்தாலே அங்க அதிகபட்சமான மழை 100 மில்லிமீட்டர் அங்க டெய்லி நமக்கு 10 மில்லிமீட்டர் பெய்யற மாதிரி சென்னையில. ஸோ அங்க அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயம் அங்க பொறுத்த வரைக்கும். ஸோ அங்க தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டேதான் இருக்கிறோம். அந்த மாஞ்சோலை, தாமிரபரணியின் கேட்ச்மெண்ட் ஏரியால அங்க டெய்லியும் கனமழை இருக்கும். பட் அதிகபட்சமான மழைன்னு பார்க்கறது இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு நைட் வரைக்கும் பர்டிகுலரா இன்னைக்கு ஏர்லி மார்னிங்ஸ்ல கொஞ்சம் அதிகம் இன்டென்ஸா இருக்கணும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மழை மேகங்கள் இதெல்லாம் ஒரு நம்ம கணிப்பு சொல்றோம். மழை மேகங்கள் எப்படி உருவாகி வருதுன்றதை பார்ப்போம். அதை பொறுத்து நம்மளால நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த மழை மேகங்கள் வருதான்றத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதிகபட்சமான மழை இந்த 4 மாவட்டங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ மற்ற மாவட்டங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகபட்சமான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். மழை இருக்கும், ஆனா அது கனமழை, மிக கனமழை இந்த 4-5 மாவட்டங்களுக்கு தான் நம்ம சொல்லலாம். விழுப்புரம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம. தற்போது பெய்யக்கூடிய இந்த மழை என்பது இந்த பருவத்துல பெய்யக்கூடிய மழைதானா? ஏன்னா போன வடகிழக்கு பருவமழையில வழக்கத்தை விட அதிகமா 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகமா மழை பொழிவை நம்ம பார்த்தோம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த பருவ காலமும் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?
இல்ல கடந்த சில நான்கு, அதாவது 2020க்கு அப்புறமே நமக்கு பேட்டர்ன் கொஞ்சம் நமக்கு ஜான்வரியில ரெகுலரா மழை வருது. பொதுவா பாத்தீங்கன்னா ஜான்வரியில இந்த மாதிரி ரெகுலரா நமக்கு மழை வராது. பட் 2021 2021ல நம்ம வரலாறு காணாத மழை நம்ம வந்து தமிழகத்தை பார்த்தோம். ஜான்வரி 2021 இது அந்த மாதிரி இருக்காது. ஸோ அடுத்து 2-3 நாட்களுக்கு தான் இந்த மழை இருக்கும். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், சராசரியே 2 சென்டிமீட்டர் தான். 25 மில்லிமீட்டர் 2ல இருந்து 3 சென்டிமீட்டர் தான் சராசரி. சராசரின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு இனிமே இப்ப கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேல வரது எல்லாமே அது ஒரு எக்ஸஸ் ரெயின்ஸா தான் நம்ம இருக்கும்னு பாக்குறோம். ஸோ இது வந்து சாதாரண எப்பயுமே நடக்கிற யூஷுவல் ரெயின்ஸ் கிடையாது. நீங்க சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு 20 மில்லிமீட்டர் கிட்ட அதுவும் சராசரி பெய்யும். ஸோ அது கிட்டத்தட்ட நமக்கு 2-3 நாட்கள்ல பெய்யும் போது இந்த சராசரி ஒட்டி வந்துடும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மாலை வரைதான் மழை பெய்யும் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல நம்ம வட மாவட்டங்களுக்கு, அதாவது நம்ம சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நாளைக்கு மாலை வரைக்கும், நாளை மாலை மேக்ஸிமம் அப்படி இப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நாளைக்கு இரவு. ஸோ அந்த டைம்ல படிப்படியாக நம்ம மழை குறைந்து விடும். ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து இந்த காற்று நம்ம மேல அந்த காற்றின் கன்வர்ஜென்ஸ் வந்து நம்ம மேல குவிப்பு உள்ளது. அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களுக்கு போயிடுது. ஏன்னா அந்த மேலடுக்கு சுழற்சி வந்து கிழக்கு நகரும் போது அந்த காற்றின் திசை வந்து நமக்கு ஃபேவரபிள் இல்லாம தென் மாவட்டங்களுக்கு அது ஃபேவரபிளா மாற தொடங்குகிறது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒரு பிக் பிரேக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பெருசா மழையெல்லாம் அந்த டைம்ல இருக்காது. அதுக்கப்புறம் தங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி திரு பிரதீப் ஜான். விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று இரவு முதல் நாளை மாலை வரை மிக கனமழை பெய்யும் எனவும், கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இந்நிலையில் சென்னையில் நாளை மாலை வரை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தற்போது வரை 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வரை மட்டுமே மழை பெய்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் மற்றும் நெல்லை, மாஞ்சோலை பகுதிகளில் பலத்த மழை தற்போது பெய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் தென் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் எனவும் தெரிய வந்துள்ளது. சராசரியாக 15 சென்டிமீட்டர் அளவிலும், மிக கனமழையின் போது 25 சென்டிமீட்டர் மழை அளவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.